இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி வெஜ் புலாவ். இது 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த மசாலா சாமான். இது வெஜிடபிள்ஸ் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேப்சிகம் எல்லாம். இது ஒரு 6-7 ஸ்பூன் தேங்காயை அரைச்சி மிக்சியில் அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்ச 3 பச்சை மிளகாய். பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதை தவிர இஞ்சி, பூண்டு, தேங்காய், 1 ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அது தனியாக மிக்சியோடையே கூட வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை போட்டு இப்போ 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு 8 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மசாலா சாமான் போட்டோன்னா பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிய ஆரம்பித்ததும் வெங்காயம், பச்சை மிளகா அதை போட்டு நல்லா சுருள வதங்கணும். வெங்காயம் வாசனை தான் மெயின். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வரணும். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு அது போட்டு ஒரு பிரட்டிட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணி தான் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பிரட்டிடணும். பிரட்டிட்டு உப்பு போடணும். 2 பிரட்டு தான், ஒருத்தரையும் 2 தடவை பிரட்டிக்கணும். உப்பு போட்டுட்டு மறுபடியும் ஒரு பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு இப்போ இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், அது 3த்தையும் அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இதில் ஊற்றிடணும் ஃபுல்லாக. அந்த அரைச்ச தேங்காய் விழுது போட்டு ஒரு பிரட்டிட்டு தேங்காய் பாலை ஊற்றணும். தேங்காய் பால் போட்டு ஒரு பிரட்டிட்டு அடுத்தது வந்துட்டு அரிசி, களைஞ்சி வச்ச அரிசியை, வெறும் அரிசியை மட்டும் எடுத்து உள்ளே போடணும். இது அளவு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ரைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ரைஸுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி நிற்கிற மாதிரி வச்சு குக்கரில் இது வச்சிடுறது தான். ஏன்னா இது ஏற்கனவே ஊறின அரிசி, அதனால் இது தண்ணி இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் எடுத்து வாயில் ஊற்றி பார்த்து உப்பு பர்பஸ் கூட குறைச்சி இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு குக்கர் வந்துட்டு ஒரு 3 விசில் கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து வச்சு கேப்சிகம் போட வேண்டியதுதான். திறந்ததும் இது மாதிரி இருக்கும். எனக்கு கேப்சிகம் க்ரன்ச்சியாக வேணுங்கிறதுக்காக லாஸ்ட்டாக இறக்கி வச்சு தான் கேப்சிகம் தூவிட்டு நல்லா கிளறி விடலாம். கொத்தமல்லி வேணுங்கிறவங்க கொத்தமல்லி தூவிக்கலாம். இது எப்படின்னா சம்டைம்ஸ் இது திறந்ததும் குக்கர் மேலாக அப்படியே காய் நிற்கும். அது ஒரு கரண்டி காம்புனால கிளறி விட்டு ஈக்குவலாக பிரட்டி விடணும் உள்ளே இருக்கிற ரைஸு. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த பாஸ்மதி ரைஸ் குழஞ்சிடக்கூடாதுன்னா ஒரு பேசினில் விட்டு குலுக்கி கிளறி விடலாம்.